மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் தயாரிக்கப்பட்டுள்ள ஒன்றிய பட்ஜெட் தமிழக விவசாயிகளின் வயிற்றில் அடிக்கக்கூடியதாக இருப்பதாக தஞ்சை விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஆந்திரா, பீகார் மாநிலங்களுக்கு சிறப்பு நிதி ஒதுக்கீடு செய்து வெள்ளம், இயற்கை பேரிடர்களுக்கு சல்லி காசு கூட அறிவிக்கப்படவில்லை என்றும் கூறினர். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துக்குன்னு தனியாக நிதிநிலை அறிக்கை கொடுக்குறாங்க. அது மாதிரி மத்திய அரசும் செய்யணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அது செய்யலை. அதே மாதிரி நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா எம்எஸ் சாமிநாதன் கமிட்டி பரிந்துரைகளை நாங்கள் அமுலாக்குவோம். உற்பத்தி செலவோடு சேர்த்து ஆதாயம் 50% கிடைக்கிற மாதிரி நாங்கள் கொடுக்கோன்னு சொல்லி சொன்னாங்க. 3 பட்ஜெட்லையும் அது சம்மந்தமாக 3 பீரியட்லேயும் ஒவ்வொரு பட்ஜெட்லையும் இது சம்மந்தமாக எந்த அறிவிப்பும் இல்லை. குறைந்தபட்ச விலை சம்பந்தமான எந்த அறிவிப்பும் இல்லை. இது எங்களுக்கு பெரிய ஏமாற்றமாக இருக்குது. ஆந்திராவுக்கு கொடுக்குறாங்க, பீகாருக்கு கொடுக்குறாங்க, இந்தியா மேப்பில் தேடி தேடி உத்தரகாண்டுக்கு கொடுக்குறாங்க, சிக்கிமுக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் கொடுங்க, வேணான்னு சொல்ல. தமிழ்நாட்டில் நீங்களே ஒத்துக்கிட்ட விஷயம், இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்டிருக்கிறதுக்கு ஒரு சல்லி பைசா நிதி ஒதுக்கீடு இவங்க செய்யல. குறைந்தபட்ச ஆதார விலை தான் விவசாயிகளுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை ஏற்படுத்தும். அப்போ இந்த குறைந்தபட்ச ஆதார விலையை சட்டமாக்குறது சம்பந்தமாகவோ இல்லை இந்த குறைந்தபட்ச ஆதார விலை உயர்த்துறது சம்பந்தமானோ அதுக்கான ஒரு நிதிநிலை அப்படிங்கிற முறையில் இந்த நிதிநிலை அறிக்கையில் இல்லை அப்படிங்கிறது மிக முக்கியமாக விவசாயிகளுக்கு ஏமாற்றம்